இது நாள் வரை நீ சந்தித்த துன்பங்கள் ஒவ்வொன்றும் கடவுள் உன்னிடம் மௌனமாக பேசிய மொழிதான். உன்னை அது விழிக்கத்தான் வைத்தது. உள்ளார்ந்த விழிப்பை தான் நீ பெற்றாய். அது ஒரு வேதனையாக இருந்தாலும், ஒரு இழப்பாக இருந்தாலும், ஒரு நெருக்கடியாக இருந்தாலும், அந்த துன்பம் வெளிப்படையாக உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு உள்ளார்ந்த நன்மையை தான் இது நாள் வரை கொடுத்திருந்தது. எந்த இடத்தில் நீ வலுவிழந்தாய், எந்த இடத்தில் நீ விழுந்தாய், எந்த இடத்தில் எந்த விஷயத்தில் உனக்கு மாற்றம் தேவை என்பதை உனக்கே சுட்டி காட்டியதுதான் இது நாள் வரை நீ பெற்ற துன்பங்கள். துன்பம் இல்லாமல் மனிதனுக்கு ஆழ்ந்த உணர்வோ கருணையோ வலிமையோ உருவாகுவது இல்லை. இன்பம் நம்மை சோம்பேறியாக்கலாம், ஆனால் துன்பம் தானே விழிப்புணர்வோடு அறிவோடு நம்மை இது நாள் வரை வளர்த்து விட்டது. அப்படிப்பட்ட துன்பத்தை அதிகளவு அனுபவித்து அனைத்தையும் கற்று தேர்ந்து விட்டாய். இன்பத்தின் படிக்கு நுழைய தயாராகிவிட்டாய். அனுபவித்த கஷ்டங்கள் இன்று இரவோடு முடிந்து கற்றுக்கொண்ட பாடத்தோடு மன வலிமையோடு உறுதியோடு அடுத்த கட்ட நகர்விற்கு நீ செல்ல தயாராகிவிட்டாய். நம் முந்தைய செய்கைகள் கடந்த பிறவிகளில் செய்த குற்றங்களோ தவறுகளோ பாடமாக திரும்ப வந்தது. உன்னை திருத்ததான் வந்தது. உயர்வுக்கான வழியை தான் கொடுத்தது. கடவுள் ஒருவை உயர்த்தப் போகின்றார் என்றால் சோதனை என்கின்ற துன்பத்தின் வடிவில்தான் பெரிய மாற்றத்தை தருகிறார். துன்பங்கள் நம்மை மீண்டும் கடவுளை நோக்கிதான் திருப்பிவிட்டது. நம்மால் முடியாது என்று நினைக்கும் தருணத்தில் நாம் பிரார்த்தனைக்கு திரும்புகின்றோம். அப்படிப்பட்ட பிரார்த்தனை தான் ஆன்மீக மாற்றத்தின் தொடக்கம். அந்த தொடக்கத்திற்கு உன்னை உள்ளே அழைத்து வந்ததே அந்த துன்பம் தானே. அதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு அதை கடந்து வந்துவிடு. நம்மால் செய்யப்படக்கூடாததை கூட இந்த வாழ்க்கை அனுமதிக்கிறது. அதை அனுமதித்து அதில் கண்ட வழிகளை வலிமைகளாக மாற்றி தடைகளை எல்லாம் முன்னேறி செல்லக்கூடிய பாதைக்கு வழிகாட்டியாக மாறி மிக முக்கியமான பகுதியில் இப்பொழுது நீ இருக்கின்றாய். துன்பத்தின் நடுவில் மனம்தான் வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிக்கின்றது. எதற்குமே அதிர்ச்சியாக கூடாது. எல்லாமே தற்காலிகம்தான். எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. அழ வைப்பது எல்லாமே நம்மை வளர வைக்கத்தான். எதிராக எதுவும் நடக்காது. உனக்காக தான் அனைத்தும் நடக்கின்றது. உன்னுடைய எண்ணத்தை வலிமையாக்கு, மனதை அமைதியாக்கு. அமைதி இல்லாத மனம் எந்த ஒரு தீர்வையும் காணாது. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக மௌனமாக அமர்ந்து நான் உன்னை பாதுகாக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொள். இதிலும் கடவுள் ஏதோ ஒரு நல்லதை நமக்கு செய்து கொண்டு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அப்பொழுது எந்த துன்பமும் வேதனையாக உனக்கு தெரியாது. அது ஒரு வழிகாட்டியாக தான் உனக்கு மாறும். துன்பங்கள் கடக்க முடியாதது அல்ல, அது ஒரு பாதை தான். ஒரு சில அடிகள் மிகவும் முக்கியமானவை. துன்பத்தை எதிர்த்து போராடாதே. அதை ஏன் நடந்தது என்று கேட்காமல் இதிலிருந்து நாம் என்ன கற்கின்றோம் என்பதை நினை. நம்பிக்கைதான் மனதின் வெளிச்சம். அதை அணைத்தால்தான் இருள் வரும். நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு இருளிலும் உனக்கு ஒரு வெளிச்சம் தெரியும். தியானமும் தெய்வ சிந்தனையும் துன்பத்தை தாங்கக்கூடிய ஆற்றலை தருகின்றது. கடவுளினோடு மனதோடு கலந்தால் துன்பம் சிறிது சிறிதாக தானாக கரைந்துவிடும். இன்று இரவோடு உன் துன்பம் அனைத்தும் முடிந்துவிடும். விடியலில் நல்ல மாற்றமும் நல்ல எண்ணமும் நல்ல பழக்கமும் நடத்தையும் மேம்படும். மற்றவர்களுக்கு உதவ தொடங்கு. துன்பத்தில் இருக்கும் இதயம் மற்றவரின் துன்பத்தை நிவர்த்தி செய்யும் பொழுது அந்த இதயம் தன் துன்பத்தையும் மறக்கின்றது. இதுதான் வாழ்க்கையின் உச்ச தத்துவம். துன்பங்கள் இன்பங்களாக மாறும். துன்பம் ஒரு கல் போல வந்தாலும் நீ அதை செதுக்கினால் சிற்பமாக மாறும். நல்லது நடக்கும்.